அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எத பத்தினா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டாபிக் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய திதியில பிறந்திருப்போம். அதே மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாம யோகத்துல பிறந்திருப்போம். அது என்ன சார் நாம யோகம் அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாரி 27 நாம யோகங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கும் ஒரு யோகி தனியா வருவாரு, ஒரு அவயோகி தனியா வருவாரு. அப்போ உங்க ஜாதகத்துல நீங்க என்ன நாம யோகத்துல பிறந்தீங்களோ, அந்த நாம யோகத்துக்கு உண்டான யோகி கிரகம் ஒண்ணு இருக்கும். யோக நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அவயோகி ஒண்ணு இருக்கும். அவயோக நட்சத்திரம் ஒன்று. இதுக்கு என்ன வித்தியாசம்? யோகி என்ன செய்வார்? அவயோகி என்ன செய்வார்? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்துல யோகி அப்படிங்கிற கிரகம் லக்னாதிபதியாகவோ அல்லது ராசி அதிபதியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ வந்து உங்க ஜாதகத்துல வலுவா இருந்துட்டாருன்னா உங்க ஜாதகம் சூப்பரான ஜாதகம் தான். ஏன்னா யோக கிரகமே ராசி அதிபதியா, லக்னாதிபதியா, கர்ணாதிபதியா வர்றதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல அந்த யோகி என்ன பண்ணுவார்னா, அந்த யோகியோட வேலை முழுக்க முழுக்க ஜாதகரை காப்பாத்துறது மட்டும்தான். வேற எதுவுமே பண்ண மாட்டார். ஜாதகத்தை காப்பாத்துறது மட்டும்தான் அவர் வேலை. அப்ப அவரு ஒரு ஜாதகத்துல இயல்பாகவே நல்லா இருக்காரு. ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, மூல திரிகோண வீட்டுல இருக்காரு, நட்பு வீட்டுல இருக்காரு. எல்லா வகையிலும் சிறப்பா இருக்காரு. அதே சமயத்துல அவருடைய தசாபுத்தி நடக்கிறப்போ நிச்சயமா அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாகத்தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அதே சமயத்துல எல்லாருடைய ஜாதகத்திலுமே யோக கிரகம் அப்படிங்கிறது லக்னாதிபதியா வர்றது அப்படிங்கிறது சிறப்பு. அதே சமயத்துல இந்த யோகாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகமும் லக்னாதிபதியும் வேறு வேற வந்துட்டாங்கன்னா, இந்த யோகாதிபதியும் லக்னாதிபதியும் 6, 8 இருந்தாங்கன்னா அந்த யோகாதிபதியால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா முழுவிதமாக கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட 2 கிரகங்களுமே கேந்திர திரிகோணங்களில் இருப்பது நல்லது. 6, 8 இருந்தா அந்த 2 காரகத்துவ கிரகங்களும் தங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளாது. இப்போ ஒரு யோக கிரகம் லக்னாதிபதிக்கு 6, 8 இருந்தாருன்னா அந்த யோகி தரக்கூடிய நன்மையான விஷயங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப லக்னத்துக்கு நல்லா இருக்காரு, லக்னாதிபதிக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா லக்னத்துக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த நன்மைகளை ஜாதகர் அனுபவிக்க மாட்டார் அப்படிங்கிறதா ரொம்ப விஷயம். சரி, இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, யோகாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, யோகா நட்சத்திரம். அந்த யோக நட்சத்திரத்துல கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் டிராவல் பண்ணாலும் நல்லது நடக்கும். இப்போ ஒரு கெடுதலை பெறக்கூடிய கிரகம் அந்த யோகா தாரையில வரும் பொழுது அது கொடுக்கக்கூடிய கெடுபலனுடைய அளவை குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க. யோக கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருப்பது ரொம்ப நல்லது. வலு என்றால் என்ன? அந்த கிரகம் ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், மூல திரிகோண வீட்டுல இருக்கலாம், நட்பு வீட்டுல இருக்கலாம், தன் வீட்டை தானே பார்க்கலாம், 6, 8, 12 மறையக்கூடாது, நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திதி சூன்யத்தில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்புகள் இல்லாம ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அந்த யோகியே உங்க ஜாதகத்துல வலுவா இருந்து அவருடைய தசாபதி நடத்துறப்ப சூப்பர் படம். அந்த யோகத்தாரையில கோச்சாரத்துல எந்த கிரகங்கள் போனாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் அந்த நட்சத்திர பாதத்தில் சென்றால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் அந்த பாதையில் சென்றால் கெடுபலன்கள் குறையாது. கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஜாதகருக்கு யோகாதிபதி மூலமாக நன்மையே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த யோக தாரையிலேயே லக்னமும் விழுந்து, லக்னாதிபதி விழுந்து, ராசி அதிபதியும் விழுந்திருந்தா இதுக்கு மேல ஒரு கொடுப்படியான ஜாதகம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே ஜாதகருக்கு நன்மையை மட்டுமே தரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆக இந்த அமைப்பு எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டா எல்லாருக்கும் நடக்காது. அப்படி நடந்தா அது அவங்க ஜாதகம் யோக ஜாதகம். ஏன்னா எல்லாருக்கும் யோகி ஒருவரை வரமாட்டாரு, அவரே ராசி அதிபதியா வரமாட்டாரு, அவரே லக்னாதிபதியா வரமாட்டாரு, அவரே கர்ணாதிபதியா வரமாட்டாரு. இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்போ எல்லா விதத்திலும் சிறப்பா உங்க யோகி அமைஞ்சு விட்டா இதை போல கொடுக்கணும் வேற எது? ஆக வாழ்க்கை ஃபுல்லா வசந்தம் வீசுவது இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகத்துக்கு தான். அப்ப நம்ம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்க ஜாதகத்துல யோகிங்கிற கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. நாம மறுபடியும் உறுதியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்தில் உங்க யோகி வலுவா இருந்தா நிச்சயம் உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். நன்றி நேயர்களே. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.